Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அலர்ட் மெசேஜை மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஃபைலில் இருக்க டேக்ஸை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நியூவாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஸோ வேணாங்கிற டேக்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்தது கண்டென்ட் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அலர்ட் பார்க்க போகிறதுனா alert.html அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. தென் மேலே போய் பேஜுக்கு டைட்டில் நம்ம கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அலர்ட் பார்க்க போகிறதுனால அலர்ட் இன் Bootstrap அப்படின்னு தந்துடுறேன். ஸோ தென் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு அலர்ட் செய்ய போகிறது ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஸ்டைல் தேவைப்படும். அந்த ஸ்டைல் மட்டும் இல்லாமல் கீழே நமக்கு ஆக்ஷன்ஸும் தேவைப்படும். ஸோ நான் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த மெசேஜ் எனக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடணும். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணால் ஒரு வேலை நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆக்ஷன் அப்படிங்கிறது. ஆக்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு தெரியும். ஸோ JS அப்படிங்கிற 2 சோர்ஸ் ஃபைல் நமக்கு வேணும். JSக்குள்ளே இருக்க jQueryயையும் JSக்குள்ளே இருக்க Bootstrapயையும் நான் கீழே பாட்டமில் லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தென் இப்போ நம்மளோட பாடி செக்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ பாடி செக்ஷனுக்குள்ளே நான் ஒரு மெயின் டிவ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மெயின் டிவ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம். ஸோ காலம் எனக்கு மீடியம் டிவைஸ் வரைக்கும் 12 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தென் 12ன்னு கொடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ண இந்த டிவ்வை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மெயின் டிவ்க்குள்ளே நான் ஒரு சப் டிவ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டிவ் இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு இது எவ்வளோ சைஸில் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா மீடியம் சைஸில் எனக்கு 6 வரைக்கும் வரணும். இப்போ இந்த ஓப்பன் பண்ண இந்த டிவ்வையும் நம்ம என்ன பண்ணலாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க அலர்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த அலர்ட் பார்க்க போகிறதுனால ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ண அந்த டிவ்வையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 2 டிவ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மெயின் டிவ், இன்னொன்று வந்து சப் டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த சப் டிவ்க்குள்ளே நான் இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா அலர்ட்காக. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அலர்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிளாஸில் அலர்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு அலர்ட் வந்து நான் அந்த இன்டோ அப்படின்ற மார்க்கை கிளிக் பண்ணோடனே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த டேப் க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு டிஸ்மிஸ் அப்படிங்கிறது ஸோ டிஸ்மிஸபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். தென் வந்து எனக்கு அலர்ட் எந்த கலரில் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அலர்ட்டில் எப்படி வந்து டெக்ஸ்ட்டுக்கெலாம் பார்த்தோமோ அதே மாதிரி எனக்கு சேம் கலர்ஸ் எனக்கு இதுக்கும் ப்ரொவைட் ஆகுது. ஸோ அலர்ட் வந்து இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ தென் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏரோ மார்க் அந்த க்ளோஸ் மார்க் பார்த்தீங்களா அதை மேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஆங்கர் லிங்க் போட்டுக்கலாம். ஸோ ஆங்கர் லிங்க் போட்டுட்டு ஸோ ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ்குள்ளே எனக்கு இந்த பேஜ் வச்சு தான் நம்ம ஒர்க் செய்கிறோம். ஸோ அதுக்கு ஆஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரண்ட் பேஜையே நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஆஷ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த பேஜுக்கும் பாஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ கரண்ட் பேஜ்லேயே தான் இந்த ஆஷ் இருக்கும். ஸோ தென் வந்து இந்த இடத்துல கிளாஸ் வந்து எனக்கு க்ளோஸ் ஆகணும். ஸோ க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. தென் வந்து க்ளோஸ்னு கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து டேட்டா டிஸ்மிஸ் ஆகணும். ஸோ இந்த இடத்துலையும் டிஸ்மிஸ் அப்படின்னு நான் தந்துடுறேன். ஸோ டிஸ்மிஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. எனக்கு எப்போ டிஸ்மிஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா அலர்ட் அப்படிங்கிறது எனக்கு கிளிக் ஆகும்போது. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்க இந்த அலர்ட் அப்படிங்கிறது கிளிக் ஆகும்போது எனக்கு நம்மளோட டேட்டா டிஸ்மிஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட கண்டென்ட். ஸோ தென் வந்து ஏரியா லேபிள். ஸோ லேபிள் வந்து எனக்கு க்ளோஸ் ஆகணும். ஸோ க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ தென் கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ண இந்த ஆங்கர் டேகை ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜை ரன் பண்ணலாம். ஸோ நான் ஃபயர்ஃபாக்ஸில் நம்மளோட பேஜை நான் ரன் பண்ணிக்கிறேன். வெப் பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்மளோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அலர்ட்னு யூஸ் பண்ணோடனே நமக்கு ஏற்றதில் நம்ம கொடுத்த காலம் சைஸ்க்கு எனக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ 6ன்னு கொடுத்துருந்தேன். எனக்கு 6ல் எனக்கு இன்ஃபோ கலரில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இன்னும் எனக்கு இந்த க்ளோஸ்லாம் வரல. ஸோ அது வந்து அடுத்தது ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணலாம்.
ஸோ என்ன அப்படின்னா H1 டேக்கில் ஸோ உங்களுக்கு என்ன மெசேஜ் தர விரும்புகிறீங்களோ நீங்கள் அதை தந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தாங்க. நான் ஜஸ்ட் கரண்ட்லி அன்அவைலபிள் அப்படின்ற ஒரு மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கரண்ட்லி நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ கரண்ட்லி நாட் அவைலபிள் அப்படின்னு தந்தாச்சு. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் போய் திரும்ப அகைன் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நம்ம அலர்ட் பட்டனில் ஓகேங்களா. ஸோ அலர்ட் பட்டனில் என்னோடய கண்டென்ட் வந்துடுச்சு நம்ம கொடுத்த கலரில். பட் வந்து இங்கே ஒரு க்ளோஸ் மார்க் இருந்தது அப்படின்னா நமக்கு அது கிளிக் ஆனதும் க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆங்கர் டேக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் நான் ஒரு ஆட்ரிபியூட் தரேன். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து டைம்ஸ் அப்படின்னு தந்துட்டு எண்டிங்கில் வந்து கோலன் கொடுக்குறேன். ஸோ தென் கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை போய் சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து இதை கிளிக் பண்ணோன்னே க்ளோஸ் ஆகணும். ஜஸ்ட் வந்து இப்போ கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அலர்ட் என்னாச்சு அப்படின்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் அலர்ட் அப்படிங்கிற மெசேஜ் பட்டன். ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் எப்பயும் போல் ஒரு டிவ்வில் ஓப்பன் பண்ணி அதை நம்ம கொடுத்துருக்கோம். எனக்கு டிஸ்மிஸ் ஆகணுமா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவ்வில் வந்து இந்த அலர்ட்னு மென்ஷன் பண்ணிவிட்டேன். இந்த அலர்ட் வந்து எனக்கு டிஸ்மிஸ் ஆகணும். தென் வந்து அதுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டேன். அடுத்ததாக ஆங்கர் லிங்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த க்ளோஸை வர வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த க்ளோஸ் ஐக்கானை நம்ம வர வச்சுருக்கோம். அதுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். கிளாஸ் வந்து க்ளோஸ்ன்னு கொடுத்துட்டு எனக்கு வந்து டேட்டா டிஸ்மிஸ் ஆகணும் எப்போ அப்படின்னா அலர்ட் கிளிக் ஆகும்போது எனக்கு டிஸ்மிஸ் ஆகணும். ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட இன்பில்டு ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ தென் வந்து எனக்கு ஏரியா லேபிள் க்ளோஸ் ஆகணும். ஸோ இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ் சிம்பிள். ஸோ இது வந்து எனக்கு இந்த டைம்ஸ் அப்படிங்கிறது மூலயமா தான் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ தென் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அலர்ட் பட்டன் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் சில கலர்ஸ் இருக்குது, அதையும் நம்ம செஞ்சு பார்க்கலாங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த டிவ்வை நம்ம காப்பி பண்ணிவிட்டு கீழே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஃபோன்னு தராமல் சக்ஸஸ் அப்படின்னு தரேன். ஸோ சக்ஸஸ்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ 2 கலரில் அலர்ட் பட்டன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மெசேஜை மாற்றி தரலாம். ஸோ கிளிக் ஃபார் மோர் இன்ஃபோ அப்படின்னு தரேன். ஸோ மோர் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ போய் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுத்த டீட்டெயிலில் மாறி இருக்குது. ஓகேங்களா. ஸோ மற்ற கலர்ஸையும் நம்ம பார்த்தலாம். ஜஸ்ட் அடுத்ததாக பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் டேஞ்சர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு டேஞ்சர் கலரில் வந்துடுச்சு. இதுக்கு மெசேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டேன். அடுத்த டிவ் ஓப்பன் பண்ணி ஸோ நம்ம டிவுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும். மெயின் டிவுக்குள்ளே தான் பேஸ்ட் பண்ணுறோமா அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு அது கரெக்டாக நமக்கு ரெஸ்பான்சிவாக கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வார்னிங் அப்படின்ற கலர் கொடுத்துக்கலாம். ஸோ வார்னிங் கொடுத்து இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 4 கலர்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ஒன் சக்ஸஸ், டேஞ்சர், வார்னிங், இன்ஃபோ. ஸோ இதுக்கு வந்து கண்டென்ட் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம சேனல் நேமே தந்துடுறேன் எல்லாம். ஸோ எல்லாம் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. தென் வந்து இன்னொரு கலர் இருக்குது. ஸோ அது நமக்கு தெரியும் ப்ரைமரி அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ கிளிக் ஹியர் அப்படின்னு தந்துடுறேன். ஸோ கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ப்ரைமரி அப்படின்னு தரேன். ஸோ ப்ரைமரி அப்படின்னு தந்தாச்சு. இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நமக்கு ப்ரைமரி கலர் மட்டும் ஒர்க் ஆகலை. ஓகேங்களா. ஸோ நமக்கு இதில் 4 கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 4 கலரையும் பார்த்தாச்சு. என்ன அப்படின்னா சக்ஸஸ், டேஞ்சர், வார்னிங், இன்ஃபோ, ப்ரைமரி நமக்கு சப்போர்ட் ஆகலை. ஓகேங்களா. ஸோ ஒரு கலர் சப்போர்ட் ஆகும், ஒரு கலர் சப்போர்ட் ஆகாது. ஸோ அலர்ட்க்கு மொத்தம் 4 கலர். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த அலர்ட் பட்டனை செஞ்சு பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.